இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் மாமாவுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நீ யாருடி? இந்த கேள்வியே தப்பு அபூர்வா. நான் அவரோட பொண்ணுன்னு உனக்கு எப்பவோ தெரியும். நாளைக்கு என்ன அப்பா தத்தெடுத்ததுக்கு அப்புறமா அபிஷியலாவும் நான் அவருடைய பொண்ணாயிடுவேன். அடேங்கப்பா. அதுக்கப்புறமா அப்பா கிட்ட நான் இவ்வளவு உரிமையா பழகிறத நீ தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். ஓவர் கான்பிடென்ட்ல இருக்கிறதா நினைப்பா உனக்கு? அவர் உன்னை தத்த எடுக்கணும்ல. அதை தடுக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மாவே இறங்கி வந்தாலும் தடுக்க முடியாது. போக்கலாண்டி. என்னத்த பாக்குறது? சினிமாவா? என்னன்னு பேர் வைக்கலாம்? எல்லா விஷயத்திலயும் பல்ப் வாங்குற பல்ப் அபூர்வா. பக்கத்துல எல்லாத்தையும் கோழி முட்டை சித்தி. டைட்டிலே பிரமாதமா இருக்குல்ல. இனிமே படம் பாக்குறதுக்கு நீங்க தயாரா இருங்க. இத பாருமா, தத்தெடுக்கிறேன்னு சொன்னதும் இவளோட திமிரு இன்னும் அதிகமாவே போயிட்டு இருக்கு. இவ வாழை நீ கட் பண்ணாம விட்டேன்னு வை, இந்த வீட்ல இருந்து அவ உன்னை ஒரே அடியா கட் பண்ணிடுவா. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா உன்னை மறந்து போயிடுவாரு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அண்ணன் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு பூமி. அவருக்கு பிடிக்காத ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாருன்னா அது ஒரு கஷ்டமாவோ இல்ல சுமையாவோ ஃபீல் பண்ண மாட்டாரு. அது அவருக்கு பிடிச்ச மாதிரி மாத்திப்பாரு. ஆபீஸ்லயும் இல்ல வேலை விஷயத்திலயும் அண்ணன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் கிட்டயும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். அதனால்தான் அண்ணனுக்கு மட்டும் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டோம்னா வரப்போற பொண்ணு அண்ணனை மாத்த வேண்டாம், அண்ணனே முழுசா மாறிடுவாரு. உன்னை சுத்தமா மறந்துடுவாரு பூமி. ஆனா நீ கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு பூமி. இப்ப நான் உனக்கு சொன்ன கதையில வைஃப் கேரக்டர் மாதிரி அண்ணன் உயிருக்கும் ஆபத்தாயிடுமோன்னு தான். அண்ணன் எப்படியாவது உன்னை மறந்துடணும், இல்லைன்னா அது அவருக்கு ஆபத்தாயிடும். சின்ன வயசுல இருந்து அண்ணனுக்கு வேணுங்கிறத நானும் எனக்கு வேணும்னு நினைக்கிறத அண்ணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ நிலைமை அந்த மாதிரி இல்ல. உயிருக்கு உயிரா காதலிக்கிற நாம அண்ணனுக்காக நம்ம காதலை தியாகம் பண்றங்கிற பேர்ல நம்ம பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கவலைப்பட தேவையில்லையே. பூமி கொலுசு இவ்வளவு நேரமா இங்கதானே இருந்தா? அண்ணனுக்காக என் காதலை தியாகம் பண்ணிடுவேன்னு பயந்துட்டானா? பூரி பெரியம்மா அதையும் நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க கண்ணீருக்கு காரணமான ஒன்ன அவங்க வெறுத்திருக்கணும். ஆனா ஒரு சின்ன வார்த்தை கூட உன்னை பத்தி தப்பா பேசல. நீ கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவரை காயப்படுத்தினது நான் தான். இப்ப அவரை பழையபடி மாத்த வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா உன்னை மறந்து போயிடுவாரு.
மனசுல எவ்வளவு வேதனையை சுமந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீ சொல்ற மாதிரி என் மனசுல எந்த பாரமும் இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் மைனஸ் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது. பாத்தீங்களா, எதை நினைச்சும் கவலைப்படலன்னு சொல்றதுக்கு எவ்வளவு திணறீங்க பாருங்க. ஹே, நான் உங்ககிட்ட சொன்னேனா? ஆ? நான் உங்ககிட்ட திணறாம தைரியமா தானே சொன்னேன். இந்த வாட்டியும் நீங்க பேசும்போது திணறிட்டே தான் பேசுனீங்க. ஹே, இங்க பாரு, நான் யாருன்னு தெரியாத உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே, ஐம் கட்டிங் த கால். ஹலோ பாஸ். இததான் தப்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. பை. ஏய் வெயிட். கடைசியா நான் ஒன்னு சொல்றேன். என்னன்னு சொல்லு. ஐ லவ் யூ. ம்? எல்லாருக்கும் கால் பண்ணிட்டேன்னு சொல்ற, அப்ப குச்சி ஹோத்தா ஹேக் பண்ணிட்டியா? சித்தி, இவ்ளோ சீரியஸான நேரத்துலயும் இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருந்த இங்கே உன்னை புதைச்சிருவேன். ஐயோ, குச்சி ஹோத்தா ஹேனா கொஞ்சம் கொஞ்சமா ஆகும்னு அர்த்தமா? கொஞ்சம் ஆகுறதுன்னா நமக்கு தமிழ்ல கேட்க ஒரு மாதிரியா தான் இருக்கும், ஆனா ஹிந்தில ரிதமிக்கா இருக்கும். இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் ஆகிறதுக்கு அர்த்தம் காதல் கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள வரும்னு அர்த்தம். நம்ம நட்சத்திராவும் அந்த ககன் பின்னாடி குச்சி ஹோத்தா ஹேன்னு சுத்திட்டே இருக்கா இல்லையா? அவனுக்கு நீ போன் பண்ணி பேசுனியான்னு கேக்குறேன். அந்த ககனுக்கு போன் பண்ணியான்னு ஒரு வார்த்தையில கேக்குறத விட்டுட்டு இப்படி சுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டன்னு கணக்குல இருக்கு. இருந்து என்ன லாபம்? கல்யாணம் தான் ஆகல. சித்தி, ம்? நீ டென்ஷன்ல இருக்கல்லம்மா, அதான் கொஞ்சம் காமெடி பண்ணி பார்க்கலாமேன்னு. அது சரி, உனக்கு சிரிக்கிறவங்கள அழ வைக்கிறத தவிர அழறதும் சிரிக்கிறதும் உனக்கு வராது இல்ல? நான் இந்த விஷயத்த மறந்துட்டேம்மா. சித்தி, இது பாரு, எங்க உன்னை அடிச்சே கொன்னுடுவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு. முதல்ல இங்க இருந்து போய் தொலை. உன் கையால சாகிறதுக்கு நான் ரெடி தான், ஆனா நீ இப்படி டென்ஷன்ல இருக்கிறது என்னால பார்க்க முடியலம்மா.